அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். ஒரு ஊரில் ஒரு இளம்பெண் பால் விற்று ஜீவியம் செய்து வந்தாள். அவள் தினமும் தன்னிடமிருந்த ஒரு பசுமாட்டிலிருந்து பாலை கறந்து அதை ஒரு குடத்தில் இட்டு தன் தலையில் வைத்து எடுத்துச் சென்று வியாபாரம் செய்து வந்தாள். தன் ஏழையாக இருப்பதனாலே இப்படி தினமும் பால் விற்று ஜீவிக்க வேண்டியுள்ளது. என் போன்ற மற்ற பெண்கள் எல்லாம் விதவிதமாக ஆடை அணிந்து எடுப்பாக செல்கிறார்களே என தன்னுள் கவலையுடன் இருந்தாள். ஒரு நாள் அவள் வளமை போல பாலை கறந்து எடுத்து குடத்தினில் விட்டு அதனை விற்பதற்காக தெருவீதி வழியாய் சென்று கொண்டிருந்த போது தன் வாழ்க்கை தரத்தை எப்படி முன்னேற்றலாம் என கற்பனை செய்தார். இன்று பாலை விற்று வரும் பணத்தில் சில கோழி குஞ்சுகள் வாங்குவேன், அவை வளர்ந்து பெரிதானதும் அவைகளை விற்று வரும் பணத்தில் 2 ஆட்டுக்குட்டிகள் வாங்குவேன், அவை வளர்ந்ததும் அவற்றை விற்று இன்னொரு பசுமாடு வாங்குவேன், அவற்றை கொண்டு ஒரு பெரிய மாட்டு பண்ணை வைப்பேன், அதில் வேலை செய்ய பல பெண்களை வேலைக்கு அமர்த்துவேன், வருமானம் பெருகவே பலவிதமான ஆடை அணிகளையும் நகைகளையும் வாங்கி அவற்றை அணிந்து கொண்டு மற்ற பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து அதிசயிக்க கூடியதாக உல்லாசமாக இப்படி நடப்பேன் என தலையில் பால் குடம் இருந்ததை மறந்து அதை பிடித்திருந்த கையை எடுத்து விசிக்கி ஸ்டைலாக நடக்க ஆரம்பித்தார். என்ன பரிதாபம்! அவள் நடந்த நடையில் தலையில் இருந்த அனைத்து பாலும் கீழே கொட்டியது. குடமும் உடைந்தது. அவளுக்கு அன்றைய பால் வியாபாரம் நஷ்டமடைந்ததுடன் பால் குடமும் வேறு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போதுதான் அவள் எந்த ஒரு காரியம் நடந்து முடிக்கும் முன் அதை எண்ணி திட்டங்கள் போடக்கூடாது என்பதை உணர்ந்தார். எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை முதலில் கவனமாக முடிக்க வேண்டும். இடையில் வேறு நினைவுகள் வந்தால் நஷ்டமே. செய்யும் செயலில் அவதானம் வேண்டும், இல்லையேல் பெரு நஷ்டம் கிடைக்கும். இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நம் இந்த உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தால் அது அழிந்துதான் போகும். இந்த உலகத்தில் ஒரு காலம் அழியாத அனைவருக்கும் தேவைப்படுகிற ஒரு பொக்கிஷம் கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவனை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை. God bless you. இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்.